ஹைலைட் ப்ரைமர் வந்துச்சு. ப்ரைமருக்கு அப்புறமா கரெக்டர் யூஸ் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மல் தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்லேருந்தே நான் அப்படி தான் வந்துங்கிறேன். பயோட்டிக்லேருந்தே ரோஸ் வாட்டர்லேருந்தே வந்துங்கிறேன் நான் அப்படி தான். அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா இன்சைட்டு இது ஒரு 222 ரூபா தான் வரும். இது நீங்கள் செல்ஃப் யூஸுக்கு இல்லை லோ பட்ஜெட் ப்ரைட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கரெக்டர் வரும். நம்ம நிறைய வந்து ஆரஞ்சு கரெக்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆரஞ்சு கரெக்டர் எதுக்கு அப்படின்னா பிக்மெண்டேஷன்னா பிளாக் மார்க்ஸ் இங்கெல்லாம் ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும் பார்த்தீங்களா, ஈவன் டோன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அங்கே கருப்பாக இருக்கும். அவங்களுக்கு அப்போ பிளாக் மார்க்ஸ் இருக்கும், பிம்பிள் அந்த மார்க், இதெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து ரெட்டிஷாக இருக்குது, பிம்பிள் ரெட்டாக இருக்குது, இல்லை ரேஷஸ் மாதிரி ரெட்டாக இருக்குது அப்படின்ற போது வந்து பர்பிள் க்ரீன் இந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு நிறைய டேன் ஆகிருக்கும், ஸ்கின்னு டேன் ஆனதுன்னா இப்போது ஒரு மாதிரி அவங்க கலரே வேறு மாதிரி இருக்கும், ஆனால் ஃபேஸ் மட்டும் டேன் ஆகிற மாதிரி நல்லா தெரியும். அதுக்கு பேர் வந்து டல்னஸ். அந்த டல்னஸ்க்கு எல்லோ போட்டுக்கலாம். எல்லோ வந்து நிறைய நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது தான் நல்லது. எல்லோ பண்ணிங்கன்னா இப்படி நல்லா மேக்கப் எல்லோ விஷயம் வந்துடும். அதனால் இதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லோ வந்து ஸ்கிப் வேண்டாம். ஆரஞ்சு பிங்க், ஆரஞ்சு பர்பிள் க்ரீன். இந்த பர்பிள் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்கிறதுக்கு பர்பிள் க்ரீன், பிளாக்காக இருக்கிறது அன்னிவன் டோனம் அடிக்கிறதுக்கு ஆரஞ்சு. இதில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்கன்னா இன்சைட். இதில் இப்படியும் வரும். முடிஞ்சால் 2 வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைன்னா 1 கூட வாங்கி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இது உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது, இதுதான் தேவைப்படும். எல்லோ எதுக்கு மேம் சொல்லுங்க? டல்னஸ். இதுலேயும் ஆரஞ்சு போயிட்டுருக்கோம், இதுலேயும் ஆரஞ்சு போயிட்டுருக்கோம். மற்றதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம ஐ மேக்கப் பண்ணுறது இங்கே தனியாக கன்சீலர் போடுவோம். அதுக்கு வேணால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஷேடுக்கு எந்த கலர் இருக்குது அப்படின்றத பார்த்து மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போது கன்சீலர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா 1200, இது 222 ரூபா. நம்ம ஃபேஸ்க்கு பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்டே இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணுன்றதுனால நல்ல ப்ராடக்டாக பார்த்து நீங்கள் இது ஃபேஸ்க்கு போடும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் தான் ஆட் பண்ண போகிறோம், ஃபுல்லாக கலராக தான் பண்ண போகிறோம். அதனால் கன்சீலர் வந்து உங்களுக்கு பெருசாக வேலை செய்யாது. அதனால் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்லா இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். லோ பட்ஜெட்டு நல்லா இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். இதுவுமே நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு சீக்கிரம் ரிமூவ் ஆகி போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி வாங்கி கண்ணுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிடுறேன். இதெல்லாம் ஐ மேக்கப் இது சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே கரெக்டர் தான். இது பேலட்டு. இதில் வந்து எல்லா கலருமே உங்களுக்கு இருக்கும், எல்லா ஷேட்ஸ், கலர் இல்லை ஷேட்ஸு, எல்லா ஷேடுமே இருக்கும். இது பேர் வந்து டர்மா பேலட். இது 2500 வரும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு கான்டாக்ட் போடுவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த கலர், இந்த ரொம்ப டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் வந்து நீங்கள் கான்டாக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவரேஜுக்கு தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டி பண்ணும்போது ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு லைட்டான ஷேட் வந்து ஹெச்டி பண்ணுறதுக்கு போடுவோம். அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வாங்கும்போது அதுக்கு போடும்போது இதில் இருக்கிற கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போது ரொம்ப டார்க்காக இருக்காங்க, ரொம்ப டார்க்காகலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடிஎம் ப்ராசஸ் முடிச்சுட்டு அவங்க கலரை விட கொஞ்சம் டார்க் அண்ட் ஷேட் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாமே அப்ளை பண்ணணும். எதுக்கு அந்த அப்ளை பண்ணுறதுன்னா அப்போ தான் வந்து அவங்க ஸ்கின் வந்து எல்லோயிஷ் ஆகுது, க்ரே ஆகும். மோஸ்ட்லி பிளாக் ஸ்கின் வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமே இதுதான், க்ரே ஆகிடும், எல்லோயிஷ் ஆகிடும். இது ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஸ்கின்னை விட ஒரு டோன் கம்மியாக டார்க் அண்ட் ஷேடு எடுத்து அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போடும். அதுக்காக இது உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இது நல்ல கவரேஜ் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்கும், ஒரு மாதிரி பட்டர் மாதிரி இருக்கும், வெண்ணெய் மாதிரி அப்படியே ஸ்கின்ல போட்டிங்கன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். ஆனால் இது அப்படி ஆகாது, நல்ல கவரேஜ், ஃபுல் கவரேஜ் இது கொடுக்கும். இது வந்து 2500 வரும், டர்மா பேலட். இந்த மாதிரி கவரேஜுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கன்சீலர்லேயே நிறைய வகை இருக்குது, எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான்.